பாம்பு படம் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னது? அது உண்மையிலே படம் எடுக்குமா? பாம்பு படம்லாம் எடுக்காது. ஆனா அது அப்படி நிக்கிற தோற்றத்தை பார்த்து நமக்கு படம் எடுக்கிற மாதிரி தெரியுது. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொன்னது நல்ல பாம்பு கரெக்டா? நல்ல பாம்பை தவிர்த்து பாம்புகள்ல பல பாம்புகள் இருக்குன்னு நம்மளே வீடியோல பேசியிருந்தோம். எல்லா பாம்புமே படம் எடுக்குமா, இல்ல எல்லா பாம்புனாலையுமே அதை பண்ண முடியுமா? சார பாம்பு இருக்குல்ல, அதுக்கு விஷமே இருக்காது. அதை போய் நம்ம ஏதாவது தாக்க போனோம்னா அது இந்த மாதிரி நல்ல பாம்பு மாதிரி நடிக்கும், கொஞ்சம் விரிச்சு காமிக்கும். ஆனா இது அளவுக்கு அதனால விரிக்க முடியாது. பாம்பை பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்கள், அதாவது ஒரு தவளையாவோ இல்லை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பல்லியவையோ எலி பல்லி இவ்வளவு உயிரினங்களை பார்த்தே மயக்கிரும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே பார்த்து மயக்கிருமா, இல்லை இது மித்தா இல்லை ஃபேக்டா? இதை எதை வச்சு சொல்றாங்க? அதாவது இந்த பாம்புகள் ஹிப்னோடைஸ் பண்ணும், அதைத்தான் நீங்க கேட்குறீங்க. அது மித்து தான். இருந்தாலும் பாம்பு போய் நின்னா சில நேரங்கள்ல எலியோ தவளையோ அப்படியே சாக்காய் அதே இடத்துல நின்றுரும், ஃப்ரீஸ் ஆகிட்டு. இதுக்கு காரணம் இருக்கு, என்னன்றத சொல்றேன். இந்த 2 பாம்பு இருக்கு, இது ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னா அந்த 2 பாம்பு எதை ப்ரோ சொல்லலாம்? இது மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கும். பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஆண் பாம்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே அதனுடைய மூக்கு ஒரு குச்சி மாதிரி நீளமாக இருக்கும். அதுவே பெண் பாம்பு இந்த இனத்தில் அப்படியே இலை மாதிரி தட்டையாக இருக்கும். இது ரெண்டுமே மரத்துல தான் வாழும். மரத்தில் அதை பார்த்தா நமக்கு ஒரு பாம்பு அப்படின்னே தெரியாது. இதனுடைய வால் பகுதி ஸ்பைடர் மாதிரியே இருக்கும். ஒரு சிலந்தி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே வால் பகுதி இருக்கும். அப்ப அது பாறைகளுக்கு நடுவில் இருக்கும்போது பாறையா பாம்பானே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சிலந்தி மாதிரி இருக்கிற அந்த வால் பகுதியை காட்டி அது உணவு அப்படின்னு நம்ப வச்சு அதன் மூலமா பறவைகளை அங்க வர வச்சுட்டு அந்த பறவைகளை இந்த பாம்புகள் பிடிக்கும். ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு மனிதர் தான் உடம்புல பன்னியோட ரத்தத்தை தடவி அந்த மனிதர் அனகோண்டாவோட உடம்புக்குள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் நடந்தது. அதுக்கான ரிசல்ட் என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல பாம்புகளுடைய ஒரு மித்து ஃபேக்ட் இல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி பாம்பு பண்ணுது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் பாம்பு படம் எடுக்குன்னு சொல்றாங்கல்ல, பாம்பு படம் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் என்னது? அது உண்மையிலே படம் எடுக்குமா? பாம்பு படம் எடுக்கும் அப்படின்றது மித்து தான். ஏன்னா பாம்பு படம்லாம் எடுக்காது. ஆனா அது அப்படி நிக்கிற தோற்றத்தை பார்த்து நமக்கு படம் எடுக்கிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு இப்ப கோப்ரா நல்ல பாம்பு இருக்குது, நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி போய் நின்னோம், அதுக்கு அச்சுறுத்தலாவோ ஏதாவது நம்ம பண்றோம்னா அப்ப அது தலையை தூக்கும் போது அதனுடைய ரிப்ஸ், அதாவது கிரிப்ஸ் அப்படின்ற அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எலும்பு அதை அப்படியே விரிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்படி இருக்கிறது இப்படி விரிச்சா எப்படி ஒரு முக்கோண ஷேப்ல வரும், அந்த மாதிரி விரிஞ்சு நம்மளை பார்க்கும். அதே மாதிரி அதனுடைய வாய்க்கீழையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நம்ம அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அது நம்மளை படம் எடுக்குது, அப்படியே நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அதை அப்படியே நம்மளை ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, அது ஏன் அப்படி பண்ணுதுன்னா பயத்தினாலதான். நம்ம அது பக்கத்துல போகக்கூடாது, நான் எவ்வளவு பெரிய ஆள் பாரு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த நல்ல பாம்பு அந்த மாதிரி விரிக்குது. ஸோ இப்படி விரிக்குதுன்னா அது தன்னைத்தானே உடலை விரிச்சு காமிச்சு நான் இன்னும் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கலாம். அதுதான் அந்த பாம்பு நினைக்குது. உதாரணத்துக்கு யானைகளை பொறுத்த வரைக்கும் சிங்கமோ புலியோ அது பக்கத்துல போனா அது விரட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு முன்னாடி காதுகளை விரிக்கும்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ. காதுகளை விரிச்சு தான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத காட்டுறதுக்கு. அதே மாதிரிதான் பாம்புகளும் தன்னுடைய தலைக்கு பக்கத்துல இருக்க தசையை விரிச்சு தான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத காட்டி பக்கத்துல வர வேணாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தையே அந்த நல்ல பாம்பு பண்ணுது. அது ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லலாமா? ஆமா, முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்றதை விட நமக்கு அது எச்சரிக்கை விடுது அப்படின்னு சொல்லலாம். சரி ப்ரோ, இப்ப நீங்க சொன்னது நல்ல பாம்பு கரெக்டா? நல்ல பாம்பை தவிர்த்து பாம்புகள்ல பல பாம்புகள் இருக்குன்னு நம்மளே வீடியோல பேசியிருந்தோம். எல்லா பாம்புமே படம் எடுக்குமா, இல்ல எல்லா பாம்புனாலையுமே அதை பண்ண முடியுமா?
எல்லா பாம்புமே படம் எடுக்காது. 2 வகை தான். இது நல்ல பாம்பு இருக்குல்ல, இந்த ஆமா. நாகப்பாம்பு. அதே மாரி ராஜநாகம், கிங் கோப்ரா ஓகே. அதுவுமே வந்து படம் எடுக்கும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நல்ல பாம்பு பொறுத்தவரைக்கும் ஒரு 4 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இருக்கும். ஓகே. அது வந்து படம் எடுக்கும்போது நமக்கு வந்து அது அகலமா, அது நல்லா இன்னும் வந்து தெரியும். பார்க்கறதுக்கே வித்தியாசமா. ஓகே. பாம்புன்னாலே அந்த உருவம் தான் ஞாபகம் வரும். இப்படி ஓகே. இருக்கிற மாரி. அதுவே நம்ம வந்து ராஜநாகம் எடுத்துக்கிட்டோம்னா, அது அந்த மாரி இருக்காது. ராஜநாகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 12 அடிக்கு மேல ஆமா. சாதாரணமாவே வளரும். அப்ப அதனுடைய உடம்புல 3ல் 1 பகுதிய வந்து அப்படியே தூக்க முடியும். அப்ப 12 அடியில ஒரு பங்குன்றது 4 அடி. 4 அடி வரைக்கும் அது நின்னுருச்சுன்னா, அது இப்படி விரிச்சா கூட நமக்கு அந்த பாம்புடைய நீளம் தான் தெரியுமே ஒழிய, அது விரிச்சா நமக்கு பெருசா அது வந்து படம் எடுக்கிற மாரி தோணாது. இருந்தாலும் ராஜநாகமும் வந்து படம் எடுக்கும் தான். அதுவுமே வந்து தன்னைத்தானே விரிச்சு தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். ஆனா ராஜநாகத்தை விட நல்ல பாம்பு விரிக்கும்போது நமக்கு ஏன் தெரியுதுன்னா, அது அவ்வளோ நீளமாலாம் எந்திரிச்சு நிக்காது. இருக்கிறதே வந்து 6 அடி தான் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் ஒரு அடி வரைக்கும் நின்னுட்டு அப்படியே அது விரிக்கும்போது நமக்கு அது வந்து ஜெய்ஜாண்டிக்கா தெரியுது. மிச்ச பாம்புனால ஏன் ப்ரோ இது பண்ண முடியல? மிச்ச பாம்புகளுக்கு அந்த தசை அமைப்பு கிடையாது. இந்த மாரி விரிக்கிற மாரி அமைப்பு இருந்தா மிச்ச பாம்புகளும் விரிக்கும். உதாரணத்துக்கு சார பாம்பு இருக்குல்ல, ஓகே. அதுக்கு வந்து விஷமே இருக்காது. அத போய் நம்ம ஏதாவது தாக்க போனோம்னா, அது வந்து இந்த மாரி நல்ல பாம்பு மாரி நடிக்கும். கொஞ்சம் விரிச்சு வந்து காமிக்கும். ஆனா இது அளவுக்கு அதனால வந்து விரிக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் சில வகையான பாம்பு இருக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்ம வந்து தாக்க போறோம், இல்லன்னா நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா, அது தங்களுடைய உடம்ப அப்படியே தேய்ச்சுக்கும். உடம்பே தேய்ச்சு ஒரு விதமான சத்தத்த வந்து உருவாக்கி, அத வச்சு பயப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு பாம்பும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து எச்சரிக்கை செய்யும். அது அதுக்கு இருக்கிற உடல் அமைப்ப பொறுத்து. இப்ப நல்ல பாம்பு அந்த மாரி அந்த ஃபேஸ வந்து விரிக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த அந்த அமைப்பு இருக்குன்றனால. அதே மாரி சில பாம்பு தேய்க்கும். சில பாம்பு அது மாரி முயற்சி பண்ணும். இது மாரி ஒவ்வொரு விதமா இருக்கு. சரி ப்ரோ. இப்போ பாம்ப பொறுத்த வரைக்கும் மற்ற உயிரினங்கள், அதாவது ஒரு தவளையாவோ, இல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு எலி. பல்லியவையோ எலி, பல்லி இவ்வளவு உயிரினங்கள பார்த்தே மயக்கிரும்னு சொல்றாங்க. இது உண்மையிலே பார்த்து மயக்கிருமா? இல்ல இது மித்தா? இல்ல ஃபேக்ட்டா? இத எத வச்சு சொல்றாங்க? அதாவது இந்த பாம்புகள் ஹிப்னோடைஸ் பண்ணும். அதத்தான் நீங்க ஆமா. கேட்குறீங்க. அது வந்து மித்து தான். இப்ப பொதுவா பாம்பு வந்து பார்க்கும்போது கண்ணு 2மே வந்து மூடாம இருக்கும். ஏன்னா, அதுக்கு இமை கிடையாது நம்மள மாரி. ஓகே. அதே மாதிரி அதனால கண்ண உருட்டிலாம் பார்க்க முடியாது. பார்த்தா ஒரே இடத்த தான் பார்க்கும். ஓகே. இப்ப நம்மள அது பார்த்து மயக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹிப்னோடைஸ்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் பாம்பு போய் நின்னா சில நேரங்கள்ல எலியோ, தவளையோ அப்படியே ஷாக்காயி அதே இடத்திலேயே நின்னுரும் ஃப்ரீஸ் ஆயி. ஓகே. ஸோ அப்படி நிக்கிறத வச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, பாம்பு வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுது அப்படின்னு. அதே மாரி பாம்பும் வந்து கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பண்ணாது. அப்படியே அந்த இரைய பார்த்துட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் இருக்கு. என்னன்றத சொல்றேன். பொதுவா நம்மளுடைய மூளையில வந்து ஒரு ஆபத்து வந்தா 3 விதமா ரியாக்ஷன் குடுக்கணுன்ற மாதிரியான சிஸ்டம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆபத்துனா, ஒண்ணு அத எதிர்த்து போராடணும், ஓகே. ஃபைட் பண்ணணும். இல்லன்னா அங்கிருந்து ஓடிறணும், ஃப்ளை. இது 2. 3வது என்னன்னா, சாக்கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறது. ஓகே. இதுதான் 3வது. இப்ப பொதுவா நம்மளே வந்து சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம இருக்கோம், நம்ம மேல ஏதாவது இடிச்சிருச்சுன்னா, சாக்கை அப்படியே கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாது. கையும் காலும் ஓடாது. அப்படியே நம்ம நின்னுருவோம். நின்னுட்டு கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் நமக்கு நிலைமை புரிஞ்சு, அங்கிருந்து நகருவோம். கொஞ்சம் உட்கார்றது அந்த மாரிலாம் பண்ணுவோம். அதே மாரி தான் எலி, தவளை இதெல்லாமே வந்து ஒண்ணு எதிர்த்து போராட பார்க்கும், இல்ல ஓட பார்க்கும். இல்லன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம ஃப்ரீஸ் ஆகி நின்னுரும். அப்படிதான் இந்த எலி, தவளைலாம் நிக்கும். பொதுவா பாம்புகளுக்கு வந்து துல்லியமான பார்வை கிடையாது. ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்தா தான் அது இரை அப்படின்னு சொல்லி பாம்பு அத போய் பிடிக்கும். இப்ப பாம்போ அதாவது இப்ப எலியோ, தவளையோ அசையாம நிக்குதுல்ல. ஆமா. அப்ப பாம்பு என்ன நினைச்சிரும்னா, இது உண்மையிலே இரைதானா அப்படின்றது புரியாம கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும். ஓகே. இப்ப 2யுமே மனுஷங்க பார்க்குறாங்க. ஒண்ணு எலியோ, தவளையோ அசையாம ஃப்ரீஸ் ஆகி பயந்து நிக்குது. இன்னொரு பக்கம் பாம்பு வந்து அது உண்மையிலேயே இரைதானா அப்படின்றது தெரியாம முழிக்குது. இத நம்ம பார்க்கும்போது அது ஹிப்னடைஸ் பண்ற மாரி தெரியுது. ஆனா அதுக்குள்ள பாம்பு வந்து காத்துல வர்ற வாசனை, அத வந்து தன்னுடைய நாக்கு மூலமா ஜேக்கப்சன் ஆர்கன்ஸ் அப்படின்ற உறுப்புக்கு அனுப்பி, அது எலிதான் இல்லன்னா தவளை தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அத வந்து வேட்டையாடும். ஸோ இத பார்க்கும்போது ஹிப்னோடைஸ் பண்ற மாரி இருக்கே ஒழிய, உண்மையிலேயே அது ஒண்ணும் மயக்கல. ஒரு மாரி ஸ்டன் ஆகி நின்னுருது. அதுக்கே என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே ஆமா. ப்ரோ.
நம்ம கிட்டத்தட்ட எத்தனை பாம்புகள் ப்ரோ பார்த்திருந்தோம் வீடியோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து? நிறைய பாம்புகள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். 7-8 வகையான பாம்புகள் பத்தி தனியாவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப இத்தனை வகை பாம்பு இருக்குல்ல ப்ரோ, அதுல ஒரு 2 பாம்பு ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 பாம்பு இருக்கு, இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்னா அந்த 2 பாம்பு எதை ப்ரோ சொல்லலாம்? ஒன்று வந்து மடகாஸ்கர் லீஃப் நோஸ் ஸ்னேக் அப்படின்றது. இது வந்து மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கும். பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்கும்னா, இப்போ ஆண் பாம்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே அதனுடைய மூக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி நீளமா இருக்கும். அதுவே பெண் பாம்பு இந்த இனத்துல வந்து அப்படியே வந்து இலை மாதிரி தட்டையா இருக்கும். இது ரெண்டுமே வந்து மரத்துல தான் வாழும், மரத்துல வந்து தொங்கி தான் வேட்டையாடும். இதனுடைய பேரே வந்து லேங்கா அப்படின்றது தான். அதாவது லேங்கா மடகாஸ்கரியன்ஸ் அப்படின்றது தான் இதோடைய சயின்டிஃபிக் நேம். இப்போ இதில் இருக்கிற சுவாரஸ்யம் என்னன்னா, நான் சொன்னேன்ல இது குச்சி மாதிரி இருக்கும், ஆண் பெண் வந்து ஒரு மாதிரி தட்டையா இலை மாதிரி அதனுடைய மூக்கு பகுதி இருக்கும். இதனால இலை கிளைகள் அதுலெல்லாம் போய் இருக்கும்போது அதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு பாம்பு அப்படின்னே தெரியாது. இத்தனைக்கும் அது வந்து அதிகபட்சமே 3 அடியில தான் இருக்கும். அதனால நம்ம அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு குச்சி இல்லைன்னா கொடி தொங்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அதாவது செடி கொடி, அந்த கொடி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடி தொங்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இப்போ மரப்பள்ளி, அதுக்கப்புறம் மரத்தில் ஏறுற அந்த தவளையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிளையில் வந்து போகும்போது டக்குன்னு இதை வந்து கவ்வி பிடிச்சி அதனுடைய விஷத்தை செலுத்திடும், அதுக்கப்புறம் அதை முழுங்கவும் செஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். அதை தூக்கி நம்ம கீழெல்லாம் போட்டுட்டோம்னா அதனால தரையிலலாம் வேகமாக ஊர்ந்துலாம் போக முடியாது மற்ற பாம்புகள் மாதிரி. அதனுடைய அமைப்பே வந்து மரக்கிளைகளில் சுற்றி சுற்றி தான் போக முடியும், பின்னி பிணைஞ்சு தான் வந்து இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பாம்பு தான் இது. இதே மாதிரியே இன்னொரு பாம்பு இனம் இருக்கு, அது வந்து ஸ்பைடர் டைல் ஹார்ன் வைப்பர் அப்படின்றது. இதனுடைய பேர் வந்து சூடோசரஸ், அதாவது சூடோசரஸ் அரராக்னைட்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். இதில் ஒரு விசித்திரம் என்னன்னா, இது வந்து ஈரான் ஈராக் அங்கே மட்டும்தான் வாழும். இந்த பாம்பு வந்து கொஞ்சம் கனமாகவே இருக்கும், ஆனால் இதனுடைய சைஸ் வந்து 2.5 to 3 அடி அவ்வளோதான் வந்து இருக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இதனுடைய வால் பகுதி வந்து ஸ்பைடர் மாதிரியே இருக்கும், ஒரு சிலந்தி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வால் பகுதி வந்து இருக்கும். அதனுடைய உடல் அமைப்பு வந்து கிரேஸ் ப்ரௌனாக வந்து இருக்கும். இது வந்து அதிகமாக பாறைகளுக்கு இடையில தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பாம்போடைய உடலை பார்க்கும்போது அப்படியே மேலே கரும்புள்ளி ஒரு மாதிரி பட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அது வந்து பாறைகளுக்கு நடுவில் இருக்கும்போது பாறையா பாம்பான்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதனுடைய வால் நுனி மட்டும் சிலந்தி மாதிரி இருக்கும். இப்போ இதை எதுக்கு பயன்படுத்துனா, பாறை இடுக்கில் இது வந்து ஒளிஞ்சுக்கிட்டு வாழை மட்டும் நீட்டும். அது சிலந்தி மாதிரி இருக்கிற பார்த்துட்டு சின்ன சின்ன பறவைகள், குறிப்பாக வந்து குருவிகள், அது வந்து வரும், வந்து அதை வந்து கொத்தும் போதே அது வந்து பறவை வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பறவையை கொத்திட்டு பறவையை கொண்டுட்டு அது வந்து அப்படியே வந்து பறவையை முழுங்கிடும். ஸோ சிலந்தி மாதிரி இருக்கிற அந்த வால் பகுதியை காட்டி அது உணவு அப்படின்னு நம்ப வச்சு அதன் மூலமாக பறவைகளை அங்கே வர வச்சுட்டு அந்த பறவைகளை இந்த பாம்புகள் வந்து பிடிக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து விசித்திரமான பாம்பு இனங்கள். இதோட நம்ம வந்து பாம்பை பற்றி முடிச்சுக்கலாம். அடுத்து வீடியோஸ்லாம் பொதுவாக பாம்புகள் பற்றி பேசலாம். இந்த சீரீஸ் அதாவது பாம்புக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து லேட்டர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பாம்பை பற்றி சுவாரஸ்யம் வரும். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு உயிரினம் வந்து பாம்பு. எதிர்பார்த்தது மீன்ஸ் எதிர்பார்க்காம இவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இத்தனை பாம்போட விஷயங்கள், சரித்திரங்கள், சாதனைகள்லாம் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலா இருக்குன்னா, இது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? நான் வந்து கடல் பாம்புகள். ஓகே. நான் வந்து பறக்கிற பாம்பு வந்து எப்படி பாம்பு பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஓகே, இந்த சீரீஸ் இதோட முடியுது. அடுத்த சீரீஸ்க்கு என்ன கியூரியாசிட்டி, என்ன டாபிக்ன்றதை இந்த வீடியோல லைட்டா ரிவீல் பண்ணுவோம். எந்த உயிரினத்து? மயில். ஓகே, சூப்பர். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அழகான ஒரு உயிரினத்தை அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம். இந்த சீரீஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் அடுத்ததுல பார்ப்போம். தேங்க்யூ.